அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கடகராசியில் பிறந்த உங்களுக்கு தமிழ் கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மாதத்தில் ஏதாவது நமக்கு நன்மைகள் நடக்குமா அல்லது கிரகங்களால் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிலாம் பார்க்க போகிறோம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கிரகங்கள் ரெண்டு ராசியில் இருக்குது. உதாரணத்துக்கு உங்களுடைய கடகராசிலேயே கோச்சாரத்தில் இப்போ குரு பகவான் இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா புத பகவான் 3 ராசியில் இந்த மாதம் சஞ்சாரம் பண்ணுறார். செவ்வாய் பகவான் 2 ராசியில், சுக்கிரன் 2 ராசியில், இப்படி ஒவ்வொரு மேஜரான கிரகங்களும் 2 ராசியில் சஞ்சாரம் பண்ணுறது நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராத சில நன்மைகள், ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. எதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கும், எதெல்லாம் பாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியில் குரு இருக்கிறது உங்களுக்கு இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். குரு இருக்கும்போது அவருடைய பார்வை நல்ல இடங்களில் படுகிற காரணத்தினால இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் எதிர்பாராத ஆலய தெய்வ தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு, குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் 19ஆம் தேதிக்குள்ளே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை, சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டே இருக்குது, எப்போ நடக்கும் எப்படி நடக்கணும்னு தெரியலைங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் 19ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். குடும்பத்தில் மொத்தத்தில் நல்லது நடக்கும். நீங்களும் ஏதோ ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க. அது மட்டுமே அல்ல, ரொம்ப நாளாக நல்லது நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் 19ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ சுப விரயங்கள் சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள், குழந்தைகள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள், இதெல்லாம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. முதல்ல இந்த மாதம் நம்முடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், நிதி நிலைமை எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். கையில் பணம் தனம் இருக்குது, செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அதுலேயும் இந்த மாதத்தில் உங்களோட முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னா நார்மலாக தான் இந்த மாதம் உங்களோட முயற்சிகள் இருக்குது. அதுவுமே இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் தான் நீங்கள் முயற்சி பண்ணுறது பெரிய லெவலில் கைகூடி வரும். இல்லைன்னா எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்தாலும் அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால தேவையற்ற மனக்குழப்பங்கள், தேவையற்ற நிம்மதியற்ற சூழ்நிலைகள், அன்வான்ட் திங்கிங் இதெல்லாம் ஏற்பட்டு விலகும். அது மட்டும் இல்லை, சரியான தூக்கம் இல்லாத சூழ்நிலைகள், டயத்துக்கு சாப்பிட முடியாத சுச்சுவேஷன், இதெல்லாமே இந்த மாதத்தில் அதிகமாக உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் தேவையில்லாத எந்த விஷயத்துலேயும் நீங்கள் தலையிடாதீங்க, இது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் தேவையற்ற பேச்சுக்கள் அவாய்ட் பண்ணுங்கள். பேச்சாளர் பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்குது. வேலை வாய்ப்புகள் இருக்கா மெயினாக பார்க்குறோம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ஜாப் நல்லா இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி, நல்லதொரு ரெஃப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணாலும் சரி, ஜாபை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே ரொம்ப கவனம். அதில் 19ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுடைய ஜாப் நல்லா இருக்குது. அதுலேயும் 21ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு செவ்வாய் வருவார், குரு பார்ப்பார், சனி பகவானும் பார்க்கக்கூடிய இந்த கார்த்திகை 21க்கு அப்புறம் ப்ரொமோஷனை எதிர்பார்த்தவங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டு. இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ இன்சென்டிவோ அரியர்ஸோ எதிர்பார்த்தவங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் வேலையில் எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்தீங்களோ உங்களுக்கான ரெகக்னைஸ் 21ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லாவே உங்களுடைய ஜாபில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் 21ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோக்கு வேலையில் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு, உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன், உங்களுடைய சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது.
அது மட்டுமல்ல, யாரெல்லாம் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அது இல்லாமல் நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்தவங்களுக்கு வேலையாட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் 21ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. நல்ல ஒரு சர்வெண்ட் மேலே எதிர்பார்க்குறவங்களுக்கு. அது மட்டுமல்ல, ஏதாவது நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க கிடைக்கல, இது வரைக்கும் டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் 21ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த லோன் கிடைப்பதற்கான வாய்ப்பு. நீங்கள் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்கினீங்களோ, கடன் வாங்கி இடம் வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, கட்டின வீடு வாங்கிறதுக்கு, அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல புதன். ஏதாவது ஒரு ஜாமான் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் இந்த மாதம் 21ஆம் தேதிக்கு அப்புறம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க, ரொம்ப முக்கியம். யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கடன் இருக்கோ உங்களுக்கு ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைன்னா உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஏன்னா ஏற்கனவே உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு இருக்கார். ராகுவும் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படி இருக்கிறது குறிப்பாக ஸ்கேனில், எக்ஸ்ரேயில், இசிஜியில், எம்ஆர்ஐக்கு கட்டுப்படாத நோய்கள் ஏற்பட்டு விலகும். அதனால் க்ரானிக்காக டிசீஸ் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம். சின்ன பிரச்சனைனாலும் நாளைக்கும் தள்ளி போடாமல் டாக்டரை கவனித்து பாருங்கள். இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப குறைவாக இருக்குது. ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாகவே இருக்குது. ஏன்னா உங்களுடைய சொந்த தொழிலுக்குரிய கிரகம் சனி பகவான். அவர் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வருமானம், லாபம், சம்பாத்தியங்கள் அத்தனையும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டை அவாய்ட் பண்ணுங்கள். ரொட்டீனாக நார்மலாக என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை சுமாராக தான் இருக்குது. யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அதர் ஸ்டேட் போகணும், அதர் கண்ட்ரி, அப்ராடு மூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணலாம். இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் நான் பிஆருக்கு, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எப்போ வரும் தெரியலைங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேர்ஸில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் 21ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள். நார்மல் பெனிஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் உண்டு. அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான ரெகக்னைஸ், அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஆக கடகராசியில் பிறந்த நீங்கள் இந்த மாதம் எங்கெல்லாம் துர்க்கை இருக்கோ துர்க்கையை தரிசனம் பண்ணுங்கள். துர்க்கை மட்டுமல்ல, எங்கெல்லாம் காளி இருக்கோ அவ்வளோ வழிபாடு பண்ணிட்டு வாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி, அவர்களுடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் உங்களுடைய குலதெய்வம் எதுவோ நல்ல வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.